ஜாதிக்காய்க்காக கேட்க வந்திருக்கிறோம். 6 வருஷத்துல இருந்தே காய்ப்புங்கிறது விற்பனையாகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ட்ரையாக தான் விற்பனை ஆகுதுங்க. மெடிசனல் வேல்யூஸுங்கிறது வணக்கம். பரத் சன்வேல் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறேன். ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விவசாயிகளுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ இது. ஏன்னா இது ஒரு அப்டேட்டிவான ஒரு இது. உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜாதிக்காய் பற்றி பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். வீடியோக்குள்ளே போகலாங்க. வணக்கங்க. இன்றைக்கி வந்து அன்னூர் பகுதியில் வந்துட்டு விவசாய ஜாதிக்காய்க்காக கேட்க வந்திருக்கிறோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஐயாவை வந்து சந்திச்சிருக்கிறோம், ப்ரஷ் கட்டுற வீடியோ எடுத்திருக்கிறோம். திருப்பி மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. இப்போது ஜாதிக்காய்ங்கிறது திடீர்னு இந்த காலத்தில் சில பேர் மட்டும்தான் போட்டுருக்குறாங்க, யாரும் பெருசாக போடுறதில்ல. ஜாதிக்காயில் என்னென்ன இருக்குதுங்க, எப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குங்க ஐயா. ஜாதிக்காய் பொறுத்தளவுக்கு அதிகப்படியாக கேரளாவில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது, நம்மளுக்கு பக்கத்து மாநிலத்தில். அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பகுதியில் நிறைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணி இருக்கிறாங்க. அப்போது நான் அங்கே பொள்ளாச்சி போன போது பார்த்துட்டு ஒரு அக்ரி மூலியமாக இது என் பகுதியில் வருமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் வந்து நீங்கள் ஒரு 2 நாற்று வாங்கிட்டு போய் வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ கடும் வறட்சி, தண்ணி இல்லை, கடுமையான வெயில். அந்த சூழ்நிலையில் அந்த 2 செடியை கொண்டு வந்து வச்சு ஒரு செடி தான் தப்பிச்சுது. அப்போ அதுக்கு என்னென்ன நாம் வழிமுறை மூலியமாக அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு திரும்ப நான் வந்து மறுபடியும் ஒரு 50 நாற்று எடுத்து கொண்டு வந்து தோப்பு ஏகமாக வச்சேன். அந்த தோப்பு ஏகமாக வச்சதில் ஒரு 40 செடிக்கு பக்கமாக வந்தது. அதில் வந்து இப்போ ஏறக்குறைய 10-12 வருஷம் ஆயிடுது. ஒரு 6 வருஷத்துலேருந்தே காய்ப்புங்கிறது காய்ச்சிட்டு இருக்குது. அதில் இந்த செடி வந்து மிக சிறப்பாக காய்ச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த செடியிலிருந்து நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு தேவையானதையெல்லாம் உற்பத்தி பண்ணி நடவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் ஆண் செடி, பெண் செடிங்கிறது இருக்குது. ஆண் செடி வந்து சரியாக காய்க்கிறது இல்லை. அது வந்து இப்போ நம்ம தோப்புலேயே நிறையா இருக்குது. பெண் செடியிலையுமே ஒட்டு ரகம் அப்படிங்கிறது நல்ல காய் வந்து சைஸ் பெருசாகவும், நாட்டு ரகம் வந்து காய் கொஞ்சம் சிறுசாகவும் இருக்குது. ஒட்டு ரக செடிகளை பயிர் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு வருடம் 2 வருடம் மிக கவனம் செலுத்தி அதை வளர்த்த வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்படி வளர்த்துற போது ஒட்டு ரக செடிகள்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கீழே காய்ப்பு நல்லா ஆரம்பிச்சிருது. நாட்டு ரக செடிகளும் ஒரு சிலதெல்லாம் 3 வருஷத்துலேயும் கூட என்னோடது ஒரு செடி காய்ச்சிருக்குது. அதே 6 வருஷத்துலேயும் காய்ச்சிருக்குது. 10 வருஷம் வரைக்கும் காய்க்காமல் இருந்து இந்த வருஷம் காப்புக்கு வந்ததும் இருக்குது. அதனால் இதை வந்து எப்படி என்னால் கணிக்கிறதுங்கிறது முடியல. நாட்டு ரகம், ஒட்டு ரகம், நாட்டு ரகம் ரெண்டையும் ஒரே முறையில் பயிர் பண்ணும் போது நாட்டு ரகம் முன்னாடி காய்ச்சிடுது, ஒட்டு ரகம் லேட்டாக காய்ச்சுது. எனக்கு சந்தேகம் ஆயிடுது, என்னை ஏமாற்றிட்டாங்களோ அப்படிங்கிறது. திரும்ப நான் அந்த கேரளாவுக்கு நாற்று கொடுத்த இடத்துக்கு போய் கேலிக்கட்டில் போய் திரும்ப அவங்கள கேட்கல. இது வந்து 6 வருஷம் 7 வருஷத்துல இருந்தால் காய்ப்பு ஆரம்பமாகு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நாட்டு நாற்று எப்படி எனக்கு 4 வருஷத்தில் காப்புக்கு வந்ததுங்கிறது தெரியல. ஆனால் மற்ற நாட்டு நாற்றுகள் எல்லாமே வந்து 10 வருஷம் 8 வருஷத்துல தான் காப்புக்கே ஆரம்பிச்சது. இப்போ அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் கடுமையான வறட்சி காலங்களில் இலைகள்லாம் வந்து காஞ்சு, ஏன்னா இங்கே அன்னூர் பகுதிங்கிறது ஒரு வறட்சி பகுதி, கடுமையான வறட்சி பகுதி. எங்கள் நிலத்தடி நீரே வந்து 1000 அடி கீழே எடுத்து தான் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதில் உட்புத்து தன்மையும் நிறைய இருக்குது. அது எல்லாம் இலைகளில் படுற தண்ணியே இலையே வெள்ளையாகக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே ஜாதிக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு பயிர் தான். இப்போ என்னன்னாங்கய்யா,
நீங்க பொள்ளாச்சி கேரளா சைடுன்னு சொன்னீங்க. அங்க என்னதான் இப்போ நம்ம அன்னொரு சைடுல வந்து விவசாயத்துல நீர்ப்பாசனம் மூலயமா தண்ணி விட்டாலும் அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அது வருது. ஏன் எப்படி இந்த கிளைமேட்டுக்கு நம்ம கொண்டு வரதுங்க? எந்த மாதிரி நீர்ப்பாசனமா இல்ல என்ன பண்றதுங்க? நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது தென்னந்தோப்பு கண்டிப்பா அவசியம், இல்ல பாக்கு தோப்பு கண்டிப்பா அவசியம். பாக்கு தோப்போ தென்னந்தோப்போ இல்லாம ஜாதிக்காய் செடியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலையாத்தான் இருக்கு. ஏன்னா அது நேரடி வெயில் தாக்குதல ஒரு 3 வருஷ காலத்துக்கு தாங்காது. தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு பொள்ளாச்சி ஏரியாவில் கேரளாவிலேருந்து மேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்று வந்து என்னதான் வறட்சியாக இருந்தாலும் குளுகுளுப்பு தன்மை அதிகமாக இருக்குது. நம்ம காற்று இங்கே எப்பவுமே கோயம்புத்தூர்லேருந்து இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வர்றது பூராமே இங்கே வந்து சேரையில் வர காற்று டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சூடே வெயில் காலங்களில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணமான பகுதி இது. இதில் வந்து நம்ம எங்கள் பெரியவங்கெல்லாம் வந்து தென்னந்தோப்பு இருந்ததுனால சரி நாம் இதை வச்சு இதை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே முழு முயற்சி எடுத்து இதை பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, மோசம் இல்லை. ஆனால் நீண்ட கால பயிர், தென்னைக்கு 100 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இதுவுமே ஒரு நீண்ட கால பயிர். இதை வந்து நான் நேரடியாக கள ஆய்வுகளை எல்லாம் செஞ்சு தெரிஞ்சுட்டு சரி இந்த பகுதியில் நாம் இதை செஞ்சு விவசாயிகளுக்கு முன்னோடியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஜாதிக்காயை பயிர் பண்ணி இன்னைக்கு 10-12 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஏன்னா இது வறட்சி பகுதிங்கிறதுனால தண்ணி சில நேரங்களில் எங்களுதெல்லாம் இல்லாமல் போய் போருக்கு மாறி மாறி போட்டு அப்புறம் லேட்டாகி இப்போ எங்களுது லேட்டான காப்பு. தண்ணி செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் 5 வருஷம் 6 வருஷத்துலேயே வந்துடுதுங்கிறாங்க. பொள்ளாச்சி பகுதியெல்லாம் 5 வருஷம் 6 வருஷத்தில் நல்ல ஈல்டு. நான் போய் நேரில் பார்த்ததெல்லாம் பார்த்தோம்னா அருமையான ஈல்டு. அதே மாதிரி விற்பனை வாய்ப்புமே இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சிறு விவசாயிகளுக்கெல்லாம் இது அருமையான பயிர். ஏன்னா எதிர்காலத்தில் ஆள் பிரச்சனை, ஆளுக்கு நாம் எதுக்கு கூப்பிட முடியாது, எல்லாம் அந்த சிரமம் இருக்கிறதுனால சிறு விவசாயிக்கு வந்து ஜாதிக்காயை நல்ல முறையில் பயிர் செஞ்சு நல்ல லாபம் ஈட்டலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் விவசாயி வந்து ஜாதிக்காய் ஊடு பயிராக போடுறது, தென்னையில் பாக்கில் போடுறது, பல அடுக்கு பயிர் முதல் செஞ்சு பழகிக்கணும். ஒரே விவசாயத்தை செய்யறதை விட தென்னை போட்டோம்னா உள்ள இன்டர் கிராப் வந்து பாக்கு போடலாம், உள்ள ஜாதிக்காய் போடலாம். இப்படி பல பயிர்களை உள்ள சேர்த்தணும் அப்படின்னோம்னா தான் நம்மளுக்கு ஒன்று விலை குறைவாகக்கூடிய காலத்தில் இன்னொன்று வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால எல்லாருமே வந்து ஜாதிக்காயை வந்து முழு முயற்சி எடுத்து நடவு பண்ணுறதுல எதிர்காலத்தில் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போங்க எதிர்காலத்தில் இதுக்கு ஸ்கோப் இருக்குது, ஜாதிக்காய்க்கு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம சொல்கிறோங்க. அது எதனால ஜாதிக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா? ஜாதிக்காய் வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து ரொம்ப நரம்பு சம்பந்தமான அத்தனை நோய்களுக்குமே ஜாதிக்காய் வந்து முக்கிய மருந்தாக செயல்படுது. நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் பவுடரு 100 ரூபா 150 ரூபாய்ங்கிற அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த அளவில் இது மருத்துவ குணத்தோடு இருக்கக்கூடியதுனால இது உற்பத்தியும் குறைவு, தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால் விலையும் அதிகம், மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நம்ம சித்த வைத்தியம் நாட்டு வைத்திய கடைகளில் இது நிறைய இது பவுடராக விற்பனை பண்ணுறாங்க. இப்போ நாத்துல வந்து ஒட்டு ரக செடி எப்படிங்க, நாட்டு ரக செடி எப்படிங்க? ஒட்டு ரக செடி வந்து விதையும் பத்திரி, அதனோட அந்த மேலே இருக்கக்கூடிய பத்திரியும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. நாட்டு ரகம் கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது. அதாவது சின்ன காய்னா இந்த ஒட்டு ரக காய்க்கும் இதுக்கும் சரிபாதி வித்தியாசம் வருது. ஒட்டு ரகம் நல்ல வரிப்பு, இதெல்லாம் ஒட்டு ரகம். இந்த ரகமெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற விதையும் பத்திரியும் பெருசாக இருக்குது. இதே நாட்டு ரகம் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. விற்பனை வாய்ப்பு ஒட்டு ரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது வந்து நாட்டு ரகம் 4 காய் பிடிச்சது அப்படின்னா இது 2 காய் பிடிச்சாலே நம்மளுக்கு ஈக்குவல் வெயிட் வந்துடுது. ரேட்டும் அதே மாதிரி ஒட்டு ரகம் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா வந்து விலை அதிகமாக போகுது. நாட்டு ரகம் கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் கம்மியாக போகுது. ஆனால் இப்போ விற்பனைக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒட்டு ரகம் நல்லா இருக்குது. ஈல்டுன்னு பார்த்தோம்னா நாட்டு ரகம் நல்லா இருக்குது. டோட்டலாக கம்பேர் பண்ணி பார்க்கையில் ஈக்குவலாக தான் இருக்குது என்னோட இது.
ஏன்னா இப்போ நம்மளது நாட்டு ரகம் அந்தெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கிறதுமே நிறைய காய் பிடிக்குது. ஒட்டு ரகம் காய் கம்மியாக பிடிக்குது இந்த பகுதியில் வறட்சிங்கிறதுனால. இதே பொள்ளாச்சி பகுதியில் ரெண்டுமே நல்லா பிடிச்சிட்டு இருக்குது. நம்ம பகுதியில் இது கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே பரவாயில்ல, வேலை செய்கிறதுக்கு நம்ம காலையில் வந்தோமா ஒரு மரத்துக்கு ஒரு 10 பழம் 20 பழங்கிறது வெடிச்சிருது. அதை நாம் பறிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதில் நிறைய வேலை செய்கிறது மாதிரி இருக்குது. இது ஒரு காய் எடுக்கிறதுக்கு அது 2 காய் எடுத்து உரிச்சு எடுத்து எல்லாம் எடுத்து வைக்கணும். நேரம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எதிர்காலத்தில் அப்புறம் நம்ம விவசாயத்துக்கு ஆளுகளும் கிடைக்காது. நம்மளே செய்யணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணணுமோ அதைய செய்யணுங்கிறதுக்காகத்தான் இப்போ ஒட்டு ரகத்துலேயுமே நாங்கள் வந்து நம்ம செடியிலேயே நாங்கள் ஒட்டு நாற்றுகள் தயார் பண்ணி நம்ம தோட்டத்தில் இன்னும் நட்ட வேண்டிய இடங்கள்லையும் நட்டிட்டும் இருக்கிறோம், நடவு செஞ்சுட்டும் இருக்கிறோம். அதே தெரிஞ்ச விவசாயிகள் கேட்குற போது விற்பனையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நேரில் வந்து எல்லாருமே பார்த்து இது எல்லாம் விவரமாக தெரிஞ்சுட்டு போய், ஏன்னா இதை உடனே வாங்கிட்டு போய் மற்ற செடி மாதிரி நட்டி இது காப்பாற்ற முடியாது. நிறைய இதை பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நடவு போடணும். ஏன்னா இது நாற்று வந்து ரேட் அதிகம். திரும்ப இது நாற்றை தலைய வச்சு அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு சிரமப்பட்டு கொண்டு வரணும். பெரிய விவசாயிகள் வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் ஆத்துப்பாசனம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, ஈஸியாக பண்ணிட்டாங்க. நம்ம பகுதி வறட்சி பகுதி. இதில் வந்து வறட்சியும் தாங்குற மாதிரி இருக்குது. தண்ணிகளும் வந்து நம்மளுக்கு ரொம்ப மோசமான தண்ணியாக இருக்குது. அதனால் நாம் இது டெய்லி கண்காணிப்பில் இந்த செடியை வளர்த்தி கொண்டு வரணும். காலையில் எந்திரிச்சது முதல் வேளை நம்ம 10 செடி நட்டியிருந்தாலும் அந்த 10 செடி டெய்லி பார்க்கணும். இது தளைஞ்சு வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம், 2 இலை வர்றதுக்கே 2 மாதம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கே அரை அடியும் கூட வளர்ந்துடாது. முதல் 3 வருஷம் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த வளர்ச்சி கம்மியாக இருக்கிற போது ஐயோ வளரலையே நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வளர்ச்சி முதல் 3 வருடங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. 3 வருடத்துக்கு பின்னாடி தான் அப்புறம் ஸ்பீடாகு. செடி கிளைகள் வந்து நல்ல பிரான்ச்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிரு. அப்புறம் 4வது வருஷம் 5வது வருஷம் நாம் செடியை கொண்டு வந்து எந்த அளவுக்கு பக்குவம் பண்ணி கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிரு, காய்ப்புக்கு வர ஆரம்பிச்சிரு. இப்போ நம்மளது அந்த 3 வருடமான செடிகளும் இருக்குது. அதில் நான் என்னுடைய செடியிலேயே ஒட்டு கட்டி நட்டுனது இப்போ இந்த வருஷம் காப்புக்கு வந்திருக்குது. இப்போ தான் செடி சின்ன செடியாக இருக்குது, ஆனால் காய்ப்புக்கு வந்துடுது. ஏறக்குறைய நான் நட்டியே இப்போ 2 வருஷம் ஆயிடுது. இந்த வருஷம் அப்படியே ஒரு பூ 2 பூ வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்குது. நான் வந்து கிராஃப்டட் டைப்பில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், பட்டிங் எல்லாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அரசு பண்ணைகள் எல்லாம் கிராஃப்டட் தான் பண்ணுறாங்க. அது நெருக்க அடர் நடவு முறைக்கு போடுறதுக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, பறிப்புக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துமே நேராக வளர்ந்து ரொம்ப தூரம் போயிடுது. மேலே போயிட்டு இதுவும் பறிப்புக்கு கொஞ்சம் சிரமமாகுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம கேரளா ரிசர்ச் சென்டரில் வந்து கிராஃப்டட் தான் ஈஸி பறிப்புக்கு அப்படின்னு சொன்னதுனால திரும்ப நம்ம இதில் இப்போ கிராஃப்டடை நம்ம அதை இப்போ கிராஃப்டிங் பண்ணி நடவு போட்டிருக்கிறோம். நல்லா தான் இருக்குது செடியா, அதையும் நீங்கள் பார்க்கலாம். என்னதான் நம்ம வந்துட்டு கேரளா பொள்ளாச்சி சைடில் வந்துட்டு நல்ல ஈரக்காற்று அடித்தாலும் இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் விற்பனையாகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ட்ரையாக தான் விற்பனை ஆகுதுங்க. அதனால அங்கே வந்து ஈரம் அடிக்கும் போது அவங்களோட காய் வந்து வேஸ்ட் ஆகாதுங்களா? கண்டிப்பாக. இப்போ இந்த ஜாதிக்காய் உற்பத்திங்கிறதே இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மாதத்துல தான் இதனோட வெடிக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய சமயம். இந்த காலகட்டங்களில் பொள்ளாச்சி கேரளா பகுதியெல்லாம் மழை அதிகமாக பெய்யறதுனால அவங்க விதை உற்பத்தி பண்ணிடலாம், பத்திரி உற்பத்தி பண்ண முடியாது. பத்திரி உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன் அப்படின்னா மழை காலங்களில் அந்த பத்திரி கீழே விழுந்தது அப்படின்னா அதில் ஃபங்கஸ் ஏறிடு. ஒரு நாள் மழையில் இருந்தாலே அது கருப்பாகி அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நம்ம வறட்சி பகுதிங்கிறதுனால அவங்க ஈல்டு எடுக்கிறதுல நம்ம பாதி எடுத்தாலே நம்மளது 100% நம்மளது விற்பனைக்கு வந்து சேர்ந்துரு. அவங்களது வந்து அப்படி இல்லை. அதனால நம்ம பகுதி வறட்சி பகுதியில் நாம் எந்த அளவுக்கு செடியை கொண்டு வந்து காய்க்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது அத்தனையுமே வேஸ்டேஜ் இல்லாமல் லாபகரமாக உற்பத்தியை தரத்தோடு எடுத்துடலாம். அவங்க வந்து வெயில் காலங்களில் வெயில் மழை இல்லை அப்படின்னா கோடை மழை இல்லாத நேரங்களில் தான் பத்திரி எடுக்க முடியும். விதை வேணால் எப்போ வேணாலும் எடுத்துடலாம். ஆனால் இந்த பத்திரி வந்து இன்னைக்கு ஏறக்குறைய
பொள்ளாச்சி ஏரியா பத்திரிகையில் 2000 2200 வரைக்கும் போகுதுங்கிறாங்க. நான் வந்து 1800 900க்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நம்மளுது ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கிறோம், அதனால கீழே விழுந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு தான் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போடணும். கீழே வந்து நிலம் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்கஸ் ஏறிடுது. அதையெல்லாம் நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கான வழிமுறைகளை நாம் அதுக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் வருதோ அதையும் நாம் சரி பண்ணிக்க வேண்டியது நம்மளோட இதுதான். இதையெல்லாம் குணப்படுத்தி நம்ம கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு என்ன வழிமுறைகளை தேடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அது எப்படி நடவு செய்கிறது, அதுக்கு எந்தெந்த வழிமுறைகளில் நீர்ப்பாசனம் வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் எங்களுக்காக வந்து சொல்லணுங்க ஐயா. சரி தம்பி, சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே, இதில் வந்து மெடிசனல் வேல்யூஸுங்கிறத வச்சு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். என்ன ஜாதிக்காய் வந்துட்டு எதனால ஜாஸ்தியாக இப்போ டிமாண்ட் ஆகும், இல்லை ஆகிட்டு இருக்கு, அதுக்கான ரேட் ஏன் இந்த ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்க ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இக்காலத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நிறையா கெமிக்கல் வந்து கலக்கிறாங்க. அப்படி இருக்கையில் ஒன்று டைஜஸ்டிவுக்கும் ஆகட்டும், நல்ல தூக்கத்தும் தரதுக்கு ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய கொடிய நோய் அப்படின்னு சொல்கிற ஒரு கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிக்கல் விஷயந்தான் இந்த ஜாதிக்காய். இதில் மெடிசனல் வேல்யூஸ்க்கான எந்த குறைபாடுமே இருக்காதுன்னு வைங்களேன். துளசி மாதிரி நம்மளுக்கு விட்டமின் ஏ, பி, இ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்காக ஒன்று நல்லது பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கன்ஃபார்ம் அதுக்கான பின்விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான். இதையே வந்து மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, மது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேன்சரை ட்ரீட் பண்ணவும் முடியும், கேன்சரை க்ரியேட் பண்ணவும் முடியும். அதுதான் நேச்சரோட ஒரு ப்ளஸ்ஸுங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.